ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஃபேக்ஸ் தோழா. திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதன் விளக்கம்: எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதன் விளக்கம்: மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதன் விளக்கம்: உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதன் விளக்கம்: முடியாத செயலையும் முடித்து காட்டுபவரே பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இதன் விளக்கம்: தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். விளக்கம்: தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்பிலார் எல்லாம் தமர்க்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதன் விளக்கம்: அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பின் வலியது உயர்நிலை, அஃதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இதன் விளக்கம்: அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும்தான். பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. இதன் விளக்கம்: பணிவும் இன்சொல்லுமே ஒருவர்க்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதன் விளக்கம்: இனிய சொல் இருக்கும்போது இன்னாச் சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதைப் போன்றது. நன்றி. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு ஃபேக்ஸ் தோழாவை தொடர்ந்து பாருங்கள்.